மதுரையில் பைக் வீலிங் செய்து அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரீல்ஸ் வரியில் கட்டுக்கடங்காமல் சுற்றித் திரிந்தவர்களின் பைக்குகளை பறிமுதல் செய்து கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? இன்ஸ்டாகிராமில் சினிமா பாடல்களுக்கு சுய தம்பட்டம் போட்டுக்கொண்டு ஊருக்குள் புதார் விட்டு தெரிந்த அடாவடி பாய்ஸை போலீசார் பதறவிட்டுள்ளனர். இன்ஸ்டாகிராமில் இம்சை செய்தவர்கள் போதுமடா சாமி ஆளை விடுங்கள் என்ற ரீதியில் போலீசிடம் சிக்கி பம்மி உள்ளனர். இருசக்கர வாகனங்களில் சென்று வாகன ஓட்டிகளுக்கு உயிர் பயம் காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? மதுரையில் ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸ் மற்றும் பைக் வீலிங் செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. லைக்ஸ் வெறியில் விதவிதமாக வில்லங்கமான வீடியோக்களை இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் பதிவிட உயிரை பணயம் வைத்து அடாவடி பாய்ஸ் பலருக்கு மரண பயம் காட்டியுள்ளனர். ரவுடிசமோ எங்களுக்கு ஃபேஷன், கத்துக்க பாப்பா நீ டியூஷன் என்ற டயலாக்குடன் இளைஞர்கள் கூட்டமாக சென்று தேசிய நெடுஞ்சாலையில் அலப்பறையை கூட்டியுள்ளனர். தொடர்ந்து ஊருக்குள் கெத்து காட்டுவதாக நினைத்து கொண்டு பைபாஸ் சாலையில் பைக் வீலிங் செய்து சாலை விதிகளை அநியாயத்திற்கு மீறி உள்ளனர். தீராத விளையாட்டு பிள்ளை நாங்கள், ஆனால் ஸ்போர்ட்ஸில் அல்ல என கூறிக்கொண்டு சாலையில் சாகசம் செய்துள்ளனர். பகலில் அவர்களின் அக்கப்போர் தாங்க முடியாத பொழுது இரவிலும் ராக்கோடிகள் போன்று சென்று வாகன ஓட்டிகளை மிரட்டியுள்ளனர். சாகசம் என்ற பெயரில் செய்த சேட்டையால் அவ்வப்போது சாலையில் வழுக்கி விழுந்து புறமுதுகில் காயம் ஏற்பட்ட போதும் அடாவடி குறைந்தபாடில்லை. குறிப்பாக சாலையில் வாகனங்களுக்கு இடையே சந்து பொந்துக்கெல்லாம் நுழைந்து பைக்கில் சென்று படம் காட்டியவர்கள் சினிமா சண்டை காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு கார் லாரிகளுக்கு முன்பு நேருக்கு நேர் சென்று வாகன ஓட்டிகளை பதற வைத்துள்ளனர். மதுரை மாநகருக்குள்ளும் வெடிவட்ட சாலைகளிலும் பைக் ரேஸ் மற்றும் பைக் வீலிங் செய்த காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனம் ஓட்டி எதிரே வரும் பொதுமக்களையும் அச்சமூட்டி உள்ளனர். இது தொடர்கதையானதால் மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின் பெயரில் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அத்துடன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வீடியோக்களை ஆய்வு செய்ததில் அடாவடி செய்த 6 இளைஞர்களின் அடையாளத்தை கண்டுபிடித்தனர். அதன்படி மதுரை ஆலங்குளத்தைச் சேர்ந்த நாகராஜ், அழகுமாணிக்கம் மற்றும் மோகன்குமார், விவேக், கபிலேஷ், நந்தா ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் இவர்கள் அனைவரும் 19 முதல் 22 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்பதும் தெரியவந்தது. உடனே 6 பேரை தேடி பிடித்து கொத்தாக தூக்கி வந்த போலீசார் அவர்களிடம் 6 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் தலா 14,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். மேலும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் சாகசம் என்ற பெயரில் பைக் வீலிங் ரேஸில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.